எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக நம்ம வீட்டுக்கு வந்த பிரசாதம் இது. ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை நிறையா இருந்துச்சு. என்னென்ன இருக்குன்றதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் பொரி, அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் கொஞ்சம். இது பார்த்தோன்னே நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து அப்பா போகும்போது இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வர்றாரு. அது பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. வளையல், பேண்டு, கிளிப்பு எல்லாமே வந்து 2 இருந்துச்சு. ஏன்னா 2 பசங்க இருக்காங்கன்றதுக்காக எல்லாமே 2 இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பிரசாதம் வரும்ன்ட்டு. அது கூட இது எல்லாமே வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பெரிய கிளிப்பு, இந்த ரோஸ் கிளிப்பு, இது வந்து அப்படியே சும்மா அப்படியே ஒட்டிக்கலாம். எல்லாமே குட்டி பசங்க ஐட்டம்ஸ் தான். அப்புறம் இது கிளட்ச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃப்ளார் டிசைனில் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 2 ரப்பர் பேண்டு, அப்புறம் 2 குட்டி கிளட்ச்சு. இது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே ஒன்று ஒன்றா நான் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஐயப்பன் கோயில்னாலே நம்ம நேந்திரம் சிப்ஸ் இல்லையா, அது தனியாக. அப்புறம் அல்வா இருந்தது. அதுக்கப்புறம் கந்தவிலாஸ் விபூதி ஒரு பேக்கெட்டு. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு பேக்கெட்டு. நெக்ஸ்ட்டு பஞ்சாமிர்தம் வந்து அப்படியே ஒரு டப்பா ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாழைப்பழம், இது வந்து ரஸ்தாளி வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அந்த வாழைப்பழம் வந்து ஒரு சீப்பு. அதுக்கப்புறம் ஆப்பிள் இருந்துச்சு. ஆப்பிள் வந்து 2 இருந்தது. ஒன்று பெருசாக இருந்தது, ஒன்று குட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் கமலாப்பழம் இருந்துச்சு. கமலாப்பழம் வந்து 3 கமலாப்பழம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இலந்தம்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்துச்சு கொஞ்சம். அப்புறம் கையில் கட்டுற கயிறு, அப்புறம் குங்குமம், இது எல்லாமே இருந்தது. பிரசாதம் வரும்னே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இவ்வளோ வந்ததும் பார்த்தோன்னா எனக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. இது எல்லாமே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு. எனக்கு ஆக்சுவலாக இந்த பிரசாதம் மேட்டர்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.